Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இன்னைக்கு இன்னொரு 80s 90ஸோட மெமரியாக சேர்த்து வெல்லமும் தேங்காவும் வச்சு பண்ணுற கல்கோனா இல்லை அப்படின்னா கமர்கட்டு, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்கிறாங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 180 கிராம் இல்லை அப்படின்னா 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுருங்க. கரைச்சதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கலாம். கல் மண் இருக்கும், அதுக்காக முதல்ல கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். இப்போது கரைச்சி வடிகட்டியாச்சு. இதை பேனில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். 1 கப்பு வெல்லத்துக்கு 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேங்க. 1 கப் வெல்லம் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1/4லேருந்து அரை கப் அளவுக்கு சேர்த்து வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட பாகு வந்து கொதிச்சிருச்சு. இது பதம் செக் பண்ணி பார்ப்போம். இது பாருங்கள், ஜாம் மாதிரி இருக்குது. ஸோ இந்த பதத்தில் வந்து நீங்கள் தேங்காய் ஆட் பண்ண வேண்டாம். இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு பதம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இது எடுக்கும்போதே கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், பால் பண்ண வரும். அந்த பதத்தில் வந்துட்டு ரொம்ப கல் மாதிரியும் இருக்காதுங்க. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எடுத்து நம்ம 1 கப் அளவுக்கு தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இது துருவன தேங்காய் 120 கிராம். 1 கப்புனால நான் கொஞ்சம் லைட்டாக அழுத்தி அளந்திருக்கேன். அதனால தான் நான் உங்களுக்கு கிராம்லேயும் மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். தேங்காய் போட்டதுக்கப்புறமா இதை கிளறிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. இது நல்லா தேங்காயும் அந்த வெல்லமும் நல்லா ஒன்று மேலே ஒன்று சேர்ந்து திரண்டு வரும். இப்போ நமக்கு அந்த பதம் கிடச்சிருச்சு. பார்த்திங்களா, கிளறும் போது எல்லாம் தேங்காய் வெல்லம் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட அல்வா மாதிரி இப்படி திரண்டு வரும்போது எடுத்து நெய் தடவி வச்சுருக்க தட்டில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு கொஞ்ச நேரம் இது நல்லா ஆறட்டும். இப்போது கை பொறுக்கிற அளவுக்கு சூடாயிடுச்சு. கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டு இதை வந்து குட்டி குட்டி பாலாக நம்ம பிடிச்சி வச்சிடலாம். ரொம்ப ஆறி போச்சுன்னா உங்களால் பால் பிடிக்க வராது. அதனால் கொஞ்சம் வெதுப்பாக கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே வந்து நீங்கள் பால் பண்ணி வச்சுடுங்க. இது பால் பிடிக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குங்க. நீங்கள் டைம் கொஞ்சம் வைக்க அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாகிடும். இப்போ நம்மள சூப்பரான கல்கோனான்னு சொல்லலாம், இல்லை கமர்கட்டுன்னு சொல்லலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணலாங்க. ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது, நல்லா இருக்கும். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது பெட்டி கடையில் 25 பைசா கமர்கட்டு அப்படின்னு சொல்லி விற்கும். வாங்கி சாப்பிட்ட ஞாபகம் இன்னும் பசுமையாக இருக்குங்க. நீங்களும் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க கண்டிப்பாக. 80s 90s கிட்ஸாக இருந்தால் இதை சாப்பிடாமல் யாரும் கிராஸ் பண்ணி வந்திருக்கவே மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.